டாஸ்மாக் நிறுவன ஊழல் குறித்து பேசுவதற்கு சட்டப்பேரவையில் அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, வேறு மாநிலத்தில் வழக்கை நடத்த கோருவதால் தவறு செய்தது நிரூபணமாகி உள்ளதாக குறிப்பிட்டார். டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம், அனுமதி மறுக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அது பொருள் குறித்து பேச வேண்டாம்னு சொல்ற, அது நாங்க ஏத்துக்கிட்டோம். அதுக்குள்ளேயே நாங்க போகல. அந்த நிறுவனமே அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்திலே இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நடத்தக்கூடாது, அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்திருக்கு. அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்கின்றது நிரூபணமாக இருக்குது. ஏன்னா எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க? டாஸ்மாக் ஏய் கங்க்ராட்ஸ். யாரந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். தொடர்புடைய வழக்கு விசாரணையை வேறு மாநில நீதிமன்றத்திற்கு மாற்றுமாறு மனு தாக்கல் செய்யவில்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்களுக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்று தெரிவித்தார். எங்களுக்கு மடியிலே கனமும் இல்லை, வழியிலே பயமும் இல்லை. எங்களுடைய கவுண்டரை அவர் ஒழுங்காக படித்து பார்க்கவில்லை, எங்களுடைய கோரிக்கையை அவர் பார்க்கவில்லை. இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள், அதுபோல மற்ற வழக்குகள் எல்லாம் டாஸ்மாகை பொறுத்தவரைக்கும் இருக்கிற வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றத்திலே எல்லா வழக்குகளையும் சேர்த்து ஒன்றாக விசாரியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கிறோமே தவிர வேறு மாநிலத்துக்கு சென்று எங்களுடைய வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.